வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். அம்பையர் மாதிரி இருக்காரு, ஒரு வேற யாரும் இல்ல, குமார் தான். மிச்ச நாளைக்கு பேர் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு அம்பையர். இன்னைக்கு நாங்க ஓரமாவோட வாகனங்கள் வருது. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோலுக்கு வந்திருக்கோம். காலி தமிழ் ஓரமாவு நீ காலியா சரி. எஸ், கோலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்க கோல்ல வந்து முதல்ல பெஸ்டா பார்க்க வேண்டிய இடம் கோல் ஃபோர்ட். அதுக்கு தான் போறோம். வாங்க பார்க்கலாம். பாய். வாங்க. நாங்கள் முதல் சொன்ன மாதிரி கோல் ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் சரியாக தெரியலை எப்படி வர்றது எங்கிட்டு போகிறதுன்னு. டிரெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கோல் ஃபோர்ட்டை பற்றி சொல்லணும்னா கதிர், கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த கோல் ஃபோர்ட்டுக்கு இருக்கு. பழமையான கோட்டை இது. ஓ, யாருடைய கோட்டை? கோட்டை தான் ஃபோர்ட்டுங்கிறது. ஓ, ஓகே ஓகே. ஸோ இதை பற்றி ஆன்லைனில் நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இனிஷியலி வந்து 1588 தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கிங் ராஜசிங்க ஒன் ஆஃப் சீதாவாக்கர். எஸ். அப்புறம் இந்த போர்த்துகீஸ் வந்து இதை வந்து அதுக்கு பிறகு அவங்க டேக் ஓவர் பண்ணி சம்திங் ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம சைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொன்று போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது சூரிய காவலர். அதுக்கு முதல் இங்கே வாங்க. போர்த்துகே கட்டிட ரிமைன்ஸ், அதாவது எச்சங்கள். இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்த்துகீஸால தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க போல. அந்த கல் இல்லை, அந்த கல் இது அதுக்கு அந்த இது போல. ஐயா இந்த கல்லும் தான் ஐயா, எல்லாம் தான். எட்டி பாருங்க எச்சங்கள். எச்சங்கள்லாம் வாங்க, 400 வருஷம் பழமையான சாமான் காட்டுறேன் பாருங்க. பிளாஸ்டிக் போத்தல். ஐயா இது இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் மக்காது ஐயா. ஸோ கதிர், நாங்கள் எங்களை மக்களுக்கு சொல்லணும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதை குறைக்கணும். அப்படி சொல்லிட்டு அவருக்கு அந்த பிளாஸ்டிக் தண்ணி போத்தல் குடிச்சிட்டு வீசினாரு. குடிச்சிட்டு வாங்க, அந்த அக்கா மரம் போகிறாங்க. அவங்க பின்னுக்கு நம்ம போய் பார்ப்போம். அவங்களும் இல்லை, கோட்டையை. எஸ், இதுதான் வந்து சென்ட்ரி பாயிண்ட், அப்படின்னா காவல் நிலையம். ஐயா போர்த்துகீஸா டச்சா? ரெண்டு. டச் சொல்றவங்க எந்த நாட்டுக்காரங்க ஐயா? ஒல்லாந்தர்கள். ஒல்லாந்தையோ கல்லாந்தையோ எந்த நாடுன்னு சொல்லுங்க ஐயா. பிரிட்டிஷ்னா இங்கிலாந்து, டச்சுனா என்னது? கொரியன். போர்த்துகீஸ். டச்சுனா என்ன சொல்லு? சரிதான். போர்த்துகீஸ் டச்னா வந்து ஓலண்ட், நெதர்லாந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் டச்சுன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, டாக்டர் போய் பார்ப்போம். ஐயா சுதர்சன் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பானை வச்சுக்கிட்டு தரமாறிக்கிட்டு இருக்காரு. ஐயா உள்ளாந்தா கல்லாந்தா இருக்கு. இதுவும் ஜெயில் தான். நல்ல பழமையான இடம் தான், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். பழமையான இடம் இருக்குன்னு ப்ரோ. இங்க பாருங்க, இந்த ஜெயிலெல்லாம் வந்து பாருங்களேன், இந்த நல்ல காத்து வருது. காத்து வருதா? சீரியஸா உங்களுக்கு காத்து வரும், வரும், எல்லாம் வரும். ஏறி வாங்க ஐயா, இதெல்லாம் போடாதீங்க. வாவ். எஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லயும் பாருங்க இவங்க செய்யற வேலைகளை. ரெண்டு பேரா தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். வந்து பாரு, கேமரா மூடிட்டாங்க மூஞ்ச. எங்க அடே கொடை பார்க்க வந்தீங்க, ஹிஸ்டரியை பாருங்கடா. வந்து வியூ தானே. வாழ்வை வாழவே. ஐயா வாழவே வாங்க. கோல் மார்க்கெட் இருக்கு போல கீழே. ஐயா நீங்க ஒரு பிரிட்டிஷ் கவுபாய் மாதிரி இருக்கீங்க ஐயா. என்ன அப்சர்னா வயிறு மட்டும் கொஞ்சம் பானையா விளங்குது. ஏல மாத்திரலாம் வாங்க. இதுல பாருங்க ஐயா, ஒரு கோல் அந்த ஃபுல் டவுன்லேயுமே ஒரு மினியேச்சர் மாதிரி இன்னைக்கு இருக்கு. நானும் வந்தோட நினைச்சேன் கிணறுன்னு நினைச்சேன். அது கிணறு இல்ல, இதுதான் வந்து கோல்ட ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்டா? போடுங்க மியூசிக். நாங்கள் சரியா இங்கனைக்கு நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு காட்டினோம், நாங்கள் இங்கேருந்து தான் வெல்கம் டு குஜிலி குமார்னோம். இந்த இருக்கு, இந்த இங்கனைக்கு இருந்து வெல்கம் டு குஜிலி குமார்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இங்கே நிற்தான் இருக்கு. திருப்பி வந்து இப்படி ஆளை வந்து இதெல்லாம் இப்படியால வருவோமான்னு சொல்லி தான் இப்போ பார்க்குறோம். இதால் இப்படியே வந்து இறங்கி டவுனுக்குள்ளே போகிறதுக்கு தான் இப்போ எங்களோட பிளான். ஸோ கோல் ஸ்ட்ரீட்டுக்கு. கோல் ஸ்ட்ரீட் அது. கோல் ஸ்ட்ரீட். திஸ் இஸ் இவர் தான், இவர் தான் பிரிட்டிஷ் சிட்டிசன். வெயிலா இருக்குது, வாங்க டக்குன்னு. ரொம்ப முடியல. நல்லா பார்க்கறதுக்கு தபேலா வாசிக்கிற, அது தபேலால தமிழ் வாசிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு.
எஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோல் ஃபோர்ட்டில் தான் மறுபடியும் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் அந்த பக்கம் பார்த்தோம், அது சன் பேஸ்டினோ சம்திங் இருந்துச்சு. சூரிய கால்வாயா கணவாயா காவலரன் நமக்கு பார்க்கல. இதுதான் கிளாக் டவர், ஃபோர்ட்டில் இருக்க கிளாக் டவர். அண்ட் இங்கே பார்க்கலாம் எங்களோட நாட்டோட தேசிய கொடியும் இருக்குது. அதை காட்டுவார் உங்களுக்கு. அதை அப்படியே அங்கே காட்டுங்க தேசிய கொடி. ஓகே, அப்படியே வாங்க அந்த பீச்சை பார்ப்போம். பாருங்க இவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பீச். இங்க இருந்து பார்த்தா ஸ்கை ப்ளூ மாதிரியே இருக்குது பாருங்க. உங்களோட கோல்ட் ஒரு நல்ல வியூ ஒன்று இங்க இருந்து எங்களுக்கு இங்க கடல்ல வியூ இந்த பாருங்க அப்படி நல்லா இருக்கு. இதுல இருந்து அப்படி எடுத்துட்டு வந்தா எஸ். ஸ்ரீலங்கா வந்து நான் சொன்ன மாதிரி மிகமே இயற்கை அழகு நிறைஞ்ச நாடு. ஸோ ஸ்ரீலங்கா உண்மையுமே அழகா இருக்கு. பீச்சும் பாருங்க நல்ல கலரா இருக்கு. லைக் ஒரு ப்ளூஷான ஒரு க்ரீன்ஸ் கலந்த ஒரு கலவையா இருக்கு. மயில் தோகை மாதிரி. மயில் தோகை மாதிரி இருக்கான். கதிர் இப்பதான் பார்த்துருக்காரு மயில் காட்டுவாரு. நான் காட்டவா பைத்தியம் மயில் மாதிரியா இருக்கேன். அப்ப உயிர் மாதிரி இருக்கேன். எஸ், நாங்கள் ஹோட்டலில் இருந்து வந்துட்டோம். முன்னாடியே கெண்ட் ஹவுஸ் ஒன்று இருந்துச்சு. சரியான வெயில் சொல்லப்போனால் அதான் நாங்கள் ஒரு சின்ன ட்ரிங்க் பிரேக் ஒன்று எடுத்துருக்கோம். கதிர் தான் எங்களை எல்லாத்துக்கும் இந்த கேன் வீட்டான்னு சொல்கிறத வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கதிர், நன்றி. really appreciate it. பியர் ஒன்று வாங்கி கேட்டோம், அது மேலே தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்லை பியர்லாம் இங்கே சரியான வேலை வேறு. ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா. ஸோ அதனால ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் எல்லாம் சரியான மாதிரி ப்ரைஸ் கூட. அதான் கதிர் வந்து ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டாரு. குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது சின்ன காலத்துல இருந்து. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ தான் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கால்ஃப் ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறோம். கோல்ஃப் விளையாட போறீங்களா? கால்ஃப் ஸ்ட்ரீட். ஐயா சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சோஃபா சோ குட். சோஃபா நல்லா இருக்கா? சோஃபா நல்லா இருக்கு. சோஃபா இங்க பார்த்தது சோபா சேகர். மேல பாத்தீங்கன்னா கேப் ஸ்பான்சர்ட் பை விவேகானந்தா. நாங்கள் அடுத்து கோல்ஃப் ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எஸ், நாங்கள் இப்போ கோல் லைட் ஹவுஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். லைக் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு டச் ஸ்டைலில் தான் இந்த ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அப்படி அண்ட் இதில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டக்குன்னு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு வர சொல்லிக்கோங்க. ட்ரெயினில் தானே வந்தீங்க வரக்குள்ள? இல்லை உங்களுக்கு வைக்கிறதுக்கு நான் ஒரு கார் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. வெல்கம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. அண்ட் நிறைய ஓர்னமெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் வந்து இங்கே வாங்கலாம். ப்ரைஸஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது கம்பேர்ட் டு. ஏன்னா வந்து இது மெயின்லி வந்து டார்கெட் பண்ணுறது ஃபாரினர்ஸ். ஐயா நீங்களும் ஒரு டைம் மெக்சிகோ மாதிரி தான் இறங்கிப்பா. மெக்சிகோ தான் வந்தேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோக்காக வந்திருக்கேன். நான் நாளைக்கு போயிடுறேன். திருவள்ளுவர் மாதிரி தமிழ் நல்லா பேசுறீங்களே. மெக்சிகோ பாஷையில் பேசுங்க 2 வார்த்தை. இல்லை எந்தெந்த அதுக்கு ரகுவரன் மாதிரி ஏன் பேசுறீங்க? எந்த கண்ட்ரி வந்தாலும் அந்த லாங்குவேஜ் தான் நான் பேசுகிறேன். என்ன கண்ட்ரி? ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தான் சுற்றி காட்டுறோம். அவங்க எப்படி சுற்றி பார்ப்பாங்க? சுற்றி பார்ப்பாங்க. ஸ்ட்ரீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓவரால் நிறையா லோக்கல்ஸை விட ஃபாரினர்ஸ் தான் வந்து வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லா ஷாப்ஸையும் எங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கலாது. இட் மீன்ஸ் தட் மச் ஆஃப் என்ன சொல்கிறது, போதிய கால இதுகள் இல்லாதனால நீங்கள் கேட்ட பாடல் விஜய் 2 மணி நாங்கள் காட்டிட்டு போகிறோம். சுற்றி பேசுவார், பின்னாடியே போயிட்டு பேசுவார். ஸோ அடுத்து நாங்கள் இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறோம். அதை வந்து மிஸ்டர் குஜிலி சொல்லுவார். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஜங்கல் பீச்சில் தான் இருக்கோம். பெருசாக லோக்கல் யாருமே இல்லை, எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. கதிர்குமார் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா இருக்க என்டி மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. பீச் பாருங்க, ரொம்ப அழகாவே இருக்கு. நாங்கள் ஒரு சின்ன டைம் தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தோம். அதே மாதிரி சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்களை அடுத்த லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா அங்கே புக் பண்ணியிருக்க ரூமுக்கு. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தரது காத்திருக்கோம். இந்த வீடியோ நாங்கள் இங்கேயே என் பண்ணுறோம். இந்த டே இன்னும் முடியலை. இந்த டேயில் இன்னும் எங்களுக்கு நிறைய இது இருக்குது, எல்லாம் கண்டினியூ ஆகும். ஸ்ட்ரீட்டில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இருக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு வர போகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கீப் வாட்சிங். வாங்க ஐயா பாய் சொல்லலை உங்களோட ஸ்டைலில். வாங்க, இன்னும் முடிய போகுது. வாங்க வாங்க இங்கே நீங்கள் வீடியோ இங்கே தானே முடிக்கிறோம். கிட்ட போயிட்டு சொல்லுங்க கேட்க. மைக்கு இங்கே வச்சுட்டு பாய்னா எங்கடா கேட்கும், அங்கே பார்த்து சொல்லுங்க. உண்மையுமே ஒரு வீடியோ எடுக்கவே இல்லை அது. இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?